ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுடைய அடுத்த திரைப்படத்தை பற்றின அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு பேச்சு. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் தன்னோட 45வது படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சூர்யா கூட சேர்ந்து த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சூர்யா 2 விதமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. வக்கீல் கதாபாத்திரம் ஒன்று, ஐயனார் கதாபாத்திரம் ஒன்றுன்ட்டு 2 விதமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்ற மாதிரி தகவல்லாம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு சூர்யாவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத. இந்த படத்தை முடிச்ச கையோட யாரோட இயக்கத்தில் சூர்யா நடிப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. அடுத்ததா பல வருஷமா சொல்லிட்டு இருக்க வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்குவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு. ஏன்னா வெற்றிமாறனும் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கு. வெற்றிமாறன் எந்த ஸ்டேஜில் ஏறினாலுமே வாடிவாசல் படத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அதனால கூடிய சீக்கிரமே வெற்றிமாறனோட இயக்கத்தில் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்ல சூர்யா இணைவாருன்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னொரு அப்டேட் வந்துச்சுங்க. பாத்தி, லக்கி பாஸ்கர் போன்ற வெற்றி படங்களை இயக்குன வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா தன்னோட 46வது படத்தை நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எடுத்து முடிச்சிருவாராம் வெங்கி அட்லூரி. அதுக்கப்புறமா வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலான்ற மாதிரி சூர்யா தரப்புலையும் சொல்லி இருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் என்ஜின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பத்தின ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வெங்கி அட்லூரி சூர்யா இணையிற படம். அதனாலேயே இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா 796cc அப்படின்ற மாதிரி பெயர் வச்சுட்டதா கூட தகவல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்நிலையில சூர்யாவுக்கு ஜோடியா பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு இந்த படத்துல நடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு தகவல் இணையதளத்துல வலம் வந்துட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் என்ஜினை பத்தின கதைலாம் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை களத்துல உருவாகக்கூடிய ஒரு படமா இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆனா பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இந்த சூர்யா பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படமும் ஃபுல்லாக ஒரு லவ் ஸ்டோரி தான். அடுத்ததாகவும் ஒரு லவ் ஸ்டோரியில் சூர்யா கண்டிப்பாக நடிக்க மாட்டார். ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு படம் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாரு. அதனால் இந்த படம் ஒரு என்ஜினை மையப்படுத்தி எடுக்கப்படுற ஒரு படமாக தான் இருக்குன்ட்டு ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சூர்யா 45 படம் முதல்ல வெற்றிகரமாக முடியட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சிடுங்க அடுத்த இயக்குனர் வெங்கி அட்லூரியா வெற்றிமாறனா அப்படிங்கிறத. பொறுத்திருந்து பார்க்கலாம்.